சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நம்ம சிவசிவ அன்பே சிவமாலக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனி இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜமுனாராணி மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். நீங்க இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டாபிக் சொல்லி. So, good evening to everybody. This is Dr. Jamuna Rani, MD Acupuncture, Beauty Cosmetologist and Aesthetician. So, வெயில் காலத்தில் சருமத்தை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எப்படிலாம் நம்ம சருமத்தை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஸோ இப்போ சம்மர் சீசன்ல எல்லாத்தோட ஸ்கின்னுமே வந்து டக்குன்னு மாற ஆரம்பிச்சிடும். நிறைய டவுட்ஸும் வரும். ஸோ எத்தனை தாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும், எந்த மாதிரி கிரீம்ஸ் போடலாம், சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் போட்டா க்ரீஸியா இருக்குமா இல்ல பேட்சியா இருக்குமா, எது செட் ஆகும், அப்படியே போட்டாலும் எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டாலும் சீரம் போட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ இந்த டைம்ல சம்மர்ல வந்து நம்ம வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்த மாய்ஸ்சரைசர் இப்ப செட் ஆகாது. அதே மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மேக்கப்பும் இப்ப செட் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம இந்த வெயில் வந்து அதிகமா நம்ம ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுனால அதிகமா வந்து பேட்சியா ஆகும். ஸோ இப்போ பேசிக் ஸ்கின் கேர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் எத்தனை தாட்டி பண்ணலாம்? மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறோம். வெயில் தாங்க முடியாம ரொம்ப வேர்வை வரனால அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறோம். இல்ல வெயில போயிட்டு வந்தாலும் அதிகமா வந்து கிரீஸி ஆகிறதுனாலையும் செய்யறதுனாலையும் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம நார்மலா வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மோர் தேன் 3 டைம்ஸ் வந்து நீங்க வாஷ் பண்ணணும்னா பிளெயின் வாட்டர்ல நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக மிசிலரி கிளென்சர்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு சேர்ந்திருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இல்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிரீசினஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா கிளீன் ஆகும். இது வந்து நம்மளுக்கு வைப்ஸ் மூலியமா கூட வருது, வைப்ஸா கூட வருது. நம்ம எங்காவது அவுட்டிங் ஏதாவது போறோம்னா கூட அந்த வைப்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம வந்து அடிக்கடி வைப் பண்ணிட்டு இருக்கும் போது கூட நம்ம வந்து ஸ்கின் வந்து கேர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் இருக்கு. இதெல்லாமே வந்து ஆக்னி வராம பார்த்துக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜென்டில் ஃபேஸ் வாஷ், சிட்டாபிள்ஸ் அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அதிகமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த வெயில் காலத்துல SPF வந்து அதிகமா யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் போடணும், எந்த மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் போடக்கூடாது, எந்த மாதிரி டைம்ல அதிகமா போடணும், இந்த டவுட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட் பீப்புள் ஹேவிங் வந்து சன்ஸ்கிரீன் இஷ்யூஸ் இருக்கு. சம்மர்ல வந்து எனக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் தான். ஸோ அதே மாதிரி கஷ்டமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ போட்டாலும் வந்து ரொம்ப கிரீஸியா இருக்கிற மாதிரி, வேர்வை சுரந்து அதுவே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிலியா இருக்கிற மாதிரியும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த சன்ஸ்கிரீன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து டாக்டர்ஸே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சன்ஸ்கிரீன் செட் ஆகும். ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கே பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் ஒரு SPF கொடுத்துருப்பாங்க, ஆனா அந்த SPF வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இது அவங்கலாம் வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு மோர் தேன் 2 to 3 சன்ஸ்கிரீன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபீல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்தோட ஸ்கின் டைப் ஒரே மாதிரி இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இத போட்டதுக்கு அப்புறமும் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபீல் பண்ணணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆயிலியா இருக்கும், சில பேருக்கு டல்லா இருக்கும், சில பேருக்கு வந்து பிரைட்டா இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி பார்த்துதான் வந்து டிசைட் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு, உங்க ஸ்கின்னுக்கு அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் செட் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுறாதீங்க.
ஸோ அது வந்து கண்டினியூவா வந்து அதை யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்கிற சம்மர்ல. அண்ட் எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இருக்கிற சம்மர்ல வந்து ஜெல் பேஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர்ல வந்து நீங்க க்ரீமி பேஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எபோவ் 40 இயர்ஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து நீங்க க்ரீமி பேஸ்ல எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் நமக்கு வந்து வாட்டர் பேஸ்டு ஆர் மிஸ்ட் ஸ்ப்ரே கூட இப்போ அவைலபிளா இருக்கு. ஏன்னா ஈஸி டு வேர். இப்போ எங்காவது நீங்க டக்குன்னு கிளம்பணும்னாக்கா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க கிளம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த சன்ஸ்கிரீன் வந்து எப்பப்போ போடணும், எது ஃபர்ஸ்ட் போடணும், மாய்ஸ்சரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் போடணுமா, சீரம் ஃபர்ஸ்ட் போடணுமா, எஸ்பிஎஃப் ஃபர்ஸ்ட் போடணுமா அப்படிங்கிறதையும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி எஸ்பிஎஃப் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எடுத்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணுவோம். பவுடரே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து அப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்பிஎஃப்பும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கையில எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு இப்படி எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா எஸ்பிஎஃப் வந்து நம்ம கையில போடும்போது எஸ்பிஎஃப்ல இருக்கிற ஜிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்படி ரப் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகி அதை வந்து நம்ம ஃபேஸ்ல போடும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு ரீசன் ஆயிடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த எது ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சீரம் ஆர் மாய்ஸ்சரைசர், இல்ல அப்படின்னாக்கா சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் எஸ்பிஎஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாட்டர் பேஸ்டு சன்ஸ்கிரீன் இல்லைன்னா ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட pH லெவல் பாத்தீங்கன்னாக்கா 0 to 14 வரைக்கும் இருக்கிறதுனால எஸ்பிஎஃப் தவிர நீங்க மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். நம்மளோட ஹியூமனோட ஸ்கின் pH லெவல் பாத்தீங்கன்னாக்கா 5.5 to 7 pH லெவல் இருக்கும். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது அசிடிக்கும் ஆயிடக்கூடாது, ஆல்கலைனும் ஆயிடக்கூடாது. அப்படின்னு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் லோஷன் எடுத்துக்கிறது அவசியம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஒன் செகண்ட், இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் மெயினா இதை சொல்லி ஆகணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஹோம் ரெமிடிஸ்ல வந்து காஃபி பவுடர், டீ பவுடர், அந்த அந்த நிறைய அந்த அரைச்செல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ஃபோலியேட் ஓவர், அதாவது வந்து நம்ம ஃப்ரிக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஓவரா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு வகையான ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு நம்ம இருக்கிற டேனை கிளியர் பண்ண போய் அதை வந்து அதிகமாக்கி விடுறோம். இது வந்து நம்ம வீட்டுல பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா கெமிக்கல் பீல். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் பண்ற ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். இது வந்து கெமிக்கல் பீல்னு சொல்லுவோம். இது வந்து கிளைகாலிக் பீல், லாக்டிக் பீல், அந்த மாதிரி நிறைய பீல்ஸ் இருக்கு. அது வந்து எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுமோ அதுக்கு உண்டான பெர்சன்டேஜோட இந்த பீல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பீல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல நிறைய கிடைக்குது. நிறைய பேர் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஆன்லைன்லயே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஸ்கின் லைட்டன் ஆகும், இது வந்து பிக்மெண்டேஷன்ஸ் கிளியர் ஆகும், சன் டேன் நல்லா கிளியர் ஆகும், இந்த பீல் யூஸ் பண்ணுங்க, இந்த பீல் யூஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, ஆன்லைன்ல நிறைய பீல்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன பெர்சன்டேஜ் அனலைஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை வாங்கி இவங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜோட வேல்யூ தெரியாம நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ நாங்க பண்ணும்போது இந்த பீல் எந்த லேயர்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பீல்ஸ் மட்டும்தான் போடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த பீல் தான் போடணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்க ஆன்லைன்ல வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் தெரியாது. ஜஸ்ட் ஒரு குளுக்கோதையான் இல்லைன்னா கிளைகாலிக் இந்த மாதிரி பேசிக் பீல்ஸ் நீங்க போட்டுக்கலாம். அதர் தேன் தட் நீங்க வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் லைட்டரா ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் டீப் பீலோ மீடியம் பீலோ போகும்போது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின்னே வந்து பயங்கரமா சென்சிட்டிவ் ஆகி டீப் பிக்மெண்டேஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த
பீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து பீல்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுல எடுக்கிறீங்க, இல்ல ஏதாவது ரொம்ப அதிகமா ஸ்க்ரப் பண்றீங்கன்னா உடனே வந்து நீங்க டைரக்ட் சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஸோ பீல் பண்ணும்போது அப்படி பீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் SPF கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப தேவை. ஏன்னா பீல் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதனால வந்து நம்ம வந்து நிறைய ஹைட்ரேஷனா வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டேக். ஸோ நம்ம ஹோம் ரெமிடிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து பேக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா பேக்கா யூஸ் பண்றதை விட அதிகமா நீங்க இன்டேக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும், சன் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம என்னதான் எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணாலுமே இன்டேக்லயும் நீங்க வந்து இந்த மாதிரி ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இம்யூனிட்டி பவரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சீசனபிள் ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இந்த சீசன்ல நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே, அதாவது நோம்பு, இளநீர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இளநீர் இதுல பாத்தீங்கன்னா சீப்பா கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து சில இடத்துல வந்து ஒரு 4 இளநீ வந்து 100 ரூபாய் மாதிரிலாம் கிடைக்குது. அதுக்காக 4 இளநீ வாங்கி நீங்க குடிக்க கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பொட்டாசியம் லெவல் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அது மூலயமா அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இளநீ நீங்க குடிச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கலாம். ஸோ இதை விட முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வெளியே போகும்போது ஸ்கார்ஃப் அண்ட் ஃபுல் கவர்டு ட்ரெஸ் அண்ட் க்ளோஸ்டு பேபி ஓவனான க்ளோத்ஸ் இந்த மாதிரி போட்டு போனீங்கன்னாக்கா நம்மளோட சன் ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கலாம். அண்ட் டார்க் கலர் க்ளோத்ஸ் அந்த மாதிரி நீங்க எல்லாம் வேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து லூஸ் அண்ட் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகமா வேர்க்காது. அண்ட் யூவி ரேஸ்ல இருந்து வர்ற அந்த கதிர்கள்னால நம்மளுக்கு வந்து பாதிப்பு வராது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் யூவி ரேஸ்ல வர்ற அதிகமான தாக்கம் வந்து என்ன பண்ணும்னா ஸ்கின் கேன்சரை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ வெயில் அவசியம் தான். ஆனா இந்த 10 AM to 3 PM வர்ற ரேஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஸ்கின்னுக்கு சூட் ஆகாதுதான். அதனால அந்த டைம்ல வெளியே போறதை அவாய்ட் பண்ணிட்டு அப்படி போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எங்காவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா லைட் வெயிட் ஃபவுண்டேஷன்ஸ், மூஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி டெர்மட்டாலஜிக் டெஸ்டட் இருக்கா அண்ட் நான் காமிடோஜெனிக் இருக்கா அந்த ஃபவுண்டேஷன்ஸ்ல அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கூட நீங்க SPF அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மேக்கப் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப வந்து மேக்கப் சீசன், அதாவது ஃபங்க்ஷன் சீசன், எல்லாருமே வந்து ஸ்கின் கேர் எடுத்துட்டு மேக்கப் எப்படி போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதனால அந்த நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த மேக்கப் போடுறீங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்டுல வந்துட்டு அது ப்ராப்பரா வந்து ட்வைஸ் வந்து கிளென்சர் போட்டு இல்ல மெஸ்வரி கிளென்சர் போட்டு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு படுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து லைட் வெயிட் போட்டுக்கலாம். அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐலைனர், காஜல் இதெல்லாமே பண்ணுவோம். இது எல்லாமே கூட நீங்க வந்து வாட்டர் ரெசிஸ்டண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதாவது லீக்கேஜ் இல்லாத மாதிரி. ஏன் அப்படின்னாக்க இந்த வேவேல வந்து நம்மளுக்கு வந்து ஐலைனர் இல்ல காஜல் யூஸ் பண்ணும்போது அது வந்து வலிஞ்சு விழுகும் போது அது அப்படியே விட்டுட்டாலுமே நம்மளுக்கு வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் மாதிரி நீங்க காஜல் எல்லாம் யூஸ் பண்றது நல்லது. சோ ஏன்னா அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ் ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது போகிறதுக்கு திருப்பி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி வெயில வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிராவலிங்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ வர போற வெயில் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதிகமான ரேஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க நம்ம சேனல்லே இந்த டெலிகிராம் சேனல்லே வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ எப்படி இன்டேக் எடுக்கணும், எப்படி ஹோம் ரெமிடிஸ் எடுக்கணும்னு. பட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் நான் இதுல ஷேர் பண்றேன். ஸோ ப்ளீஸ் வேர் SPF அண்ட் கவர்டு க்ளோத்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. டிராவலிங் டைம்ல எல்லாம் வந்து நல்லா கவர் பண்ணிட்டு போங்க ஃபேஸ. அதே மாதிரி கிளவுஸ், கைக்கெல்லாம் கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் போறீங்க. அதே மாதிரி டிராவலிங் டைம்ல மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் தென் 2 to 3 hours எல்லாம் அதை யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவே வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட்
எஸ்பிஎஃப் கம் டு அகைன் எஸ்பிஎஃப். எஸ்பிஎஃப் பாத்தீங்கன்னாக்கா 15 to 1000% வரைக்கும் கூட இருக்கு. அது எந்த மாதிரி வெதருக்கு யார் யாரு எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு எடுக்கணும் அப்படிங்கறதும் இட்ஸ் மேட்டர்ஸ். ஸோ சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எஸ்பிஎஃப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த வெதருக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ ரேஸ் இருக்காது. சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க எஸ்பிஎஃப் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப நம்மளோட கண்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா நிறைய அதிகமா வெயில் இப்போ பரவ போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா டீஹைட்ரேட் ஆகுற மாதிரி நிறைய இன்டேக் எடுத்துக்கணும். எஸ்பிஎஃப்பும் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணணும். இந்த எஸ்பிஎஃப் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும், இது கண்டிப்பா போடணுமா, ஏன் நம்ம மஞ்சள் போட்டா பத்தாதா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இந்த மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் இதுதான் ஒரு இன்கிரீடியன்ட். இதை வந்து நீங்க சாப்பாட்டுல எடுத்துக்கலாம். ஒரு பால் குடிக்கிறீங்களா, அதுல வந்து மிளகு போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டுக்கலாம், மிளகு மஞ்சளும் போட்டு குடிப்போம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா சமையல்ல நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிற எல்லாத்துக்குமே நீங்க மஞ்சள் சேர்த்திக்கலாம். ஆனா முகத்துல போடும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த யூவி ரேஸ் படும்போது அது வந்து நம்ம பிக்மெண்டேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க மஞ்சள் பூசிக்கோ முடி வளராது, ஆன்டிசெப்டிக் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற அந்த கதிர்வீச்சுனால நம்ம மஞ்சளே வந்து ஒரு ஆக்டிவேட் ஆகி அந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ என்னதான் அதெல்லாம் போடணும்னு சொன்னாலுமே சில இது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்க இன்டேக் எல்லாமே வேரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வேரியேஷன்ஸும் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எஸ்பிஎஃப் பாத்தீங்கன்னாக்கா 1.5 hours to 2 hours வரைக்கும் தான் தாங்கும். ஸோ நீங்க வெயில் எங்காவது லீவ் எல்லாம் வந்துருச்சு, அதனால ட்ரிப் எல்லாம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நேரம் வெயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா எஸ்பிஎஃப் கண்டிப்பா போட்டுட்டு போய் ஒரு 2 hours அப்புறமா திருப்பியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் அப்ளை பண்ணிக்கணும். அந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்டிவா இருக்கும். இந்த எஸ்பிஎஃப்னு சொல்றீங்க, நிறைய பேருக்கு இந்த எஸ்பிஎஃப் என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ அந்த எஸ்பிஎஃப் அப்படின்னாக்கா சன் ப்ரொடெக்டிவ் ஃபார்முலா. ஸோ இந்த சன் ப்ரொடெக்டிவ் ஃபார்முலா தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பெர்சன்டேஜ்ல இருக்கு, நிறைய பிஏ வேல்யூஸ்லயும் இருக்கு. ஸோ இதுல வந்து பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி 15 to 1000% வரைக்கும் இருக்கு. ஸோ அது வந்து யாருக்கு எந்தெந்த டைம்ல எந்தெந்த மாதிரி எடுத்துக்கணும், எவ்வளவு ஹார்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறது குறிக்கும். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னாக்கா பிஏ ட்ரிபிள் பிளஸ், டபுள் பிளஸ், சிங்கிள் பிளஸ், அந்த மாதிரி பிளஸ் 4+ அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிஏ அப்படிங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல்பா. ஸோ நம்மளோட யூவி ரேஸ் பாத்தீங்கன்னாக்கா அல்ட்ரா வயலட் ஆல்பா ரேஸ் அண்ட் அல்ட்ரா வயலட் பீட்டா ரேஸ் அப்படிங்கிற 2 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ அதுல வந்து அதிகமா நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து தாக்கக்கூடியது வந்து அல்ட்ரா வயலட் ஆல்பா ரேஸ் தான். ஸோ அதனால யூவிஏ கண்டிப்பா இருக்கிற மாதிரி நீங்க வந்து எஸ்பிஎஃப் எடுத்துக்கிறது அவசியம். அதுலயும் வந்து 30 to 50 ஆர் மோர் தேன் 50. இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் சீசனும் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா வந்து எஸ்பிஎஃப் 60-70 மேல இருக்கிற எஸ்பிஎஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஏ டபுள் பிளஸ் இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வெயிலேயே விளையாண்டுட்டு இருப்பாங்க, அதிகமா வேர்க்கும். ஸோ அந்த வேர்வை மூலியமா அந்த கதிர்வீச்சுனாலையும் வேர்வைனாலையும் அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, ஸ்கின்ல வந்து கேன்சர், அதாவது ஸ்கின் கேன்சர் வந்துடக்கூடாது, ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா அவங்க வந்து எஸ்பிஎஃப் இல்லாம வெளியே போக மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்மளும் இப்ப வந்து நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க, கண்டிப்பா எஸ்பிஎஃப் போட்டுதான் ஆகணுமான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா எஸ்பிஎஃப் போட்டுதான் ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டுல முதல் மாதிரி கிடையாது. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மொபைல் லைட் போட்டுதான் வீட்டுல இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. ஸோ இல்ல நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த லைட் ரேஸ், மொபைல்ல யூஸ் பண்ற ரேஸ், லேப்டாப்ல யூஸ் பண்ற ரேஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு இன்டைரக்டா நம்ம வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது ஒரு 15%, அதாவது நீங்க இன்டோர்ல இருக்கீங்கன்னா ஒரு 15% to 20% இருக்கிற மாதிரி எஸ்பிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஏ ட்ரிபிள்+ இருக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஏ ட்ரிபிள்+ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 2 hours வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க சமைக்கிறதோ இல்ல வேலை செய்யறதோ நீங்க வந்து
யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனால உங்களுக்கு அந்த அந்த ரேஸ்னால உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வராது. இல்ல நான் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து SPF 30 to 50 அண்ட் PA +++ கண்டிப்பா இருக்கிற மாதிரி நீங்க SPF யூஸ் பண்ணணும். சாரி, இதெல்லாம் சொல்றீங்க ஓகே. சோ எல்லாமே வந்து சயின்டிபிக்கலா சொல்றீங்க, இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா இருக்கும், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கணும், நம்ம ஸ்கின்னை நல்லா பொலிவோட வச்சுக்கணும், ஸ்கின் டேமேஜ் ஆகாம இருக்கணும், அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் ஆகாம இருக்கணும், ஃபியூச்சர்ல வந்து மெலஸ்மா ஃபார்ம் ஆகாம, அதாவது மங்கு ஏற்படாம இருக்கணும், ஸ்கின் டேக் வராம பாத்துக்கணும், அதாவது மறு வராம பாத்துக்கணும், அண்ட் சீக்கிரமா சாக் ஆகாம இருக்கணும். சில பேத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போய் சீக்கிரமா வயசானவங்க மாதிரி தெரியுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப இருக்கிற வெயில்ல நம்ம ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கின் கேர் வந்து எடுத்துக்கிறது அவசியம். சோ நான் வீட்டுலதான் இருக்கேன், நான் ஹோம் பேக் ஏதாவது போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டுக்கலாம். அது எந்தெந்த மாதிரி ஹோம் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நீங்க போட்டுக்கலாம், அதாவது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா. சோ அந்த மாதிரி சில ஈஸியான ஒரு ஹோம் டிப்ஸ் நான் சொல்றேன். கோகோனட், நீங்க தேங்காய் சட்னி அரைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் மட்டும் அரைச்சுக்கோங்க. அது கூடயே வந்து கொஞ்சோண்டு அந்த தேங்காவை அரைச்சது, அது போக வந்து பால், பச்சை பால், காய்ச்சாத பால், அது கூடயே வந்து கொஞ்சம் ஹனி, இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க காலையிலயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல நைட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கூலான ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க எப்ப வேணாலும் நீங்க எப்ப டைம் கிடைக்கும் அப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா குக்கும்பர், வெள்ளரிக்காய், புதினா, அண்ட் அது கூடயே வந்து ஒரு கல்லுப்பு. ஸோ இதை வந்து நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். குக்கும்பர் அண்ட் மின்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கல்லுப்பு. ஸோ இது அரைச்சு ஒரு பேக்கை கூட நீங்க இது போட்டு இதை அரைச்சு இதை ஒரு பேக்கை கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா குக்கும்பரும் ஒரு ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அண்ட் மின்ட்டும் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது நல்ல ஒரு பாக்டீரியல் எதுவுமே தாக்காத மாதிரி ஒரு இன்கிரீடியன்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ அது நீங்க எடுத்துக்கலாம். இது கூட கல்லுப்பு சேர்த்து நம்ம வந்து பேக்கா போடும்போது ஆயிலி ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கடலை மாவு, இது எல்லாருமே குழந்தை கூட நம்ம போடுவோம். இந்த கடலை மாவு கூட வந்து நம்ம பாதாம் எண்ணெயும் குங்குமப்பூவும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேக்கா அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரேப்ஸ், ஃப்ரெஷ் கிரேப்ஸ் கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ் கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க வந்து கருப்பு திராட்சை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை அப்படின்னா காஞ்ச திராட்சை தான் இருக்குன்னா அது கூட நீங்க எடுத்துக்கலாம். அது கூடயே வந்து கொஞ்சோண்டு பட்டை, பட்டை பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இதை வந்து ஒரு பீட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க பேக்கா கூட அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு கடல் மாவு ரொம்பவே நல்லது. ஏன்னா ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க போட்டீங்க அப்படின்னா இன்னுமே ட்ரை ஆகும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து நீங்க கடலை மாவு ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீரை வந்து நம்ம நிறைய சாப்பிடுறதுமே நல்லது. ஆனா இப்ப வந்து நிறைய அதுல வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ தண்ணியில எல்லாம் முக்கி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ அதனால கீரை சாப்பிடுறது கூட பயமா இருக்கு. நானே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கிடைச்சா மட்டும்தான் சாப்பிடுறது, மற்ற கீரை எல்லாம் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்கேயாவது ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா மட்டும்தான், அதாவது நான் சிறுவாபுரி கோயிலுக்கு எல்லாம் போறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல இருந்து அப்படி பறிச்சுட்டு வந்து அப்படியே வைப்பாங்க. அந்த மாதிரி கிடைச்சதுனா மட்டும்தான் நான் இப்ப எடுத்துக்கிறேன். சோ அந்த மாதிரி கீரை கிடைச்சதுன்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இன்டேக்கா. சோ இல்ல அப்படின்னாக்கா நம்மளுக்கு பயமா இருந்துச்சுன்னா நம்ம பேக்கா ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ கீரை, கொஞ்சோண்டு சந்தனம் அண்ட் தேன், சோ இது மூணுமே கூட நீங்க வந்து அரைச்சிட்டு பேக்கா மிக்ஸ் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா களிமண். சோ நம்ம நிறைய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ல தான் வந்து விநாயகரை வாங்கிப்போம். சோ அதுமே ஒரு நல்ல பேக், நல்ல ஒரு பேக் தான். ஏன்னா நம்ம இன்னைக்குல கூட பாத்தீங்கன்னாக்கா கிளே பேக்கிங் கூட இருக்கு. நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம அது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக, இழுத்து பிடிக்கிறதுக்காக
நம்ம வந்து கிளே பேக் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க வீட்டுல கூட களிமண் கிடைச்சது, நல்ல ஒரு களிமண் கிடைச்சதுன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். களிமண் கொஞ்சம், அது கூடயே வந்து ஆலோவேரா ஜெல், கொஞ்சோண்டு தயிர், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பேக்கா அப்ளை பண்ணி ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். கொலஜன் உங்களுக்கு வந்து டைட்டன் ஆகும். அதே மாதிரி பிரைவேட் பார்ட்ஸ்ல நீங்க ரொம்ப டேன் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்டா இது ஜென்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு கிளே பேக். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சார்கோல், ஏன்னா அவங்களுக்கு அதிகமா டேன் ஆகும், ரொம்ப அதிகமா வெயில சுத்துவாங்க, ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் ஜென்ஸ் இருப்பாங்க, அவங்க மாதிரி அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நீம் லீஃப், ரோஸ் பெட்டல்ஸ், அது கூடயே வந்து லெமன். ஸோ இது மூணையும் வந்து நீங்க அரைச்சு பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவகடா வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரூட். அது நீங்க அப்படியே சாப்பிடணும்னு சாப்பிடலாம். இல்ல நான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, இல்ல அதை தோல் இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து அதை வந்து அரைச்சிட்டு அது கூடயே வந்து கொஞ்சோண்டு ஹனி சேர்த்து நீங்க ஒரு பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்ல ரிஜுவினேஷன் கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஸோ நல்ல ஹைட்ரேஷனா வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டெய்லியுமே நம்ம வந்து போடணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நாள் டு ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீரம், மாய்ஸ்சரைசர், SPF எல்லாம் எதனால நம்ம எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வேலைக்கு போறாங்க, வீட்டுல இருக்கிறதுக்கு, வீட்டு வேலை செய்யறதுக்கே கரெக்டா இருக்கு, இதுக்கெல்லாம் போட்டு எங்க டைம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வந்து லோஷன்ஸ், சீரம்ஸ், SPF எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வீட்டுல தான் இருக்கேன், நான் வந்து அதிகமா மொபைல் பார்க்க மாட்டேன், டிவி சீரியல் ஏதோ ஒண்ணுதான் பார்ப்பேன், ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு உங்க ஸ்கின்னை வந்து நீங்க கேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கின் கேர் பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னாக்கா, நம்ம சீக்கிரமா வயசு ஆகிறது தெரியாது. நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் தான். ஸோ இந்த எக்ஸ்டர்னலா இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம டைரக்டா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல பொலிவோட இருக்கணும். இருந்தாதான் நம்மள வந்து நம்ம முன்னாடி நீங்க பேசுறவங்க கூட நல்லா பாசிட்டிவ் திங்கிங்கோட பேசுவாங்க. ஸோ அதனால நீங்க உங்க ஸ்கின்னை வந்து பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதாவது மெயினா இந்த வெயில்ல கண்டிப்பா பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் என்னோட வேண்டுகோள். ஸோ இதுதான் நிறைய ஸ்கின் கேர் சொல்லியிருக்கேன், மெயினான ஸ்கின் கேர் சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கேர் பத்தி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்போ கேட்கலாம். இது போக வந்து என்ன பண்ணலாம் ஸ்கின் கேர், நான் டெய்லி ரொட்டீன் ஸ்கின் கேர் சொல்லிட்டீங்க. இது போக நான் வந்து வேற எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க நார்மலா ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுல எந்த ரிசல்ட்டுமே இல்லைன்னு சில பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்டு கிரீம்ஸ் தான். ஸோ அந்த கெமிக்கல் பேஸ்டு கிரீம்ஸ் என்ன பண்ணா, நம்ம அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணும்போது இல்ல ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, டெட் செல்ஸ் ப்ராப்பரா ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ரிஜுவினேஷன் கொடுக்கும். அது வந்து ஒரு 1 வீக் சஸ்டெயின் ஆகும். ஆனா இப்போ இருக்கிற டெக்னாலஜில ட்ரெண்டிங்ல நமக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்ல நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லைக் ஹைட்ரா ஃபேஷியல், லேசர் ஸ்கின் ரிஜுவினேஷன்ஸ் அண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எடுத்துக்கிறதுக்கு இப்ப பயமா இருக்கு. ஏன்னா இது வந்து ப்ராக்டிஸ் ஆகல. எல்லாமே வந்து நார்மலா ஒரு ஃபேஷியல் பண்ணி தான் பழக்கம். அதனால ப்ராக்டிஸ் ஆகாதனால இது வந்து யூஸ் பண்ண பயந்துக்கிறாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதனால நீங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட பண்ணும்போது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய சீரம்ஸ் தான் வந்து பினிட்ரேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது நம்ம கையில பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஹீட்டே வந்து ஜெனரேட் ஆகி ஹீட் அதிகப்படுத்தும். ஸோ அது மூலியமா கூட இருக்கிற டைம் அதிகப்படுத்தும். ஸோ இந்த மிஷின்ஸ்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹீட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்மளுக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி இதுல வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், சீரம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு, எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி சீரம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிஷின்ஸ்ல வந்து மசாஜ், அல்ட்ராசவுண்டு, RF அதெல்லாம் கொடுக்கும்போது ஸ்கின் நல்லாவே வந்து கொலஜனோட மெயின்டைன் ஆகும். ஸோ அது மட்டும் கிடையாது, லேசர் ட்ரீட்மெண்ட்ஸுமே நிறைய பேர் எடுத்துக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா, ஹீட் ஆகுமா அப்படின்ட்டுலாம். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து
ரொம்பவே நல்லதுதான். நம்ம இன்ஸ்டன்டாவே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ரிஜுமினேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா டேன் ஆயிருக்கிற ஸ்கின் வந்து ஒரே சிட்டிங்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு ஸ்கின் ரிஜுமினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ், கொரியன் கிளாஸ் ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் கூட வந்து டெய்லியும் வேர் பண்ண முடியல. நான் ஆஃபீஸ் போறேன், ஆனா எனக்கு வந்து ஃப்ரெஷ் லுக் வேணும். நான் என்னதான் ஸ்கின் கேர் எடுத்துட்டாலுமே ஆஃபீஸ் போகும்போது ஒரு நீட் லுக் வேணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னால வந்து டெய்லி ஃபவுண்டேஷன் போட்டுட்டு போறதுக்கு டைம் இல்லை. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து பிபி க்ளோ அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிபி க்ளோல பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒன் டைம் எடுத்துக்காலுமே ஸோ ஒன் டைம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 6 months ஒன் டைம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 6 times வந்து 6 monthsக்கு வந்து அது சஸ்டெயின் ஆகும். ஸோ நீங்க டெய்லியும் வந்து ஃபவுண்டேஷனை பார்த்தீங்கன்னா லிட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது மூலியமாவும் நம்ம ஸ்கின்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த லிட் கண்டென்ட் கூட இல்லாம நம்ம வந்து பிபி க்ளோல பண்ணும்போது நமக்கு ஒரு 6 months வந்து ஃபவுண்டேஷன் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இந்த பிபி க்ளோல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு அந்த பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெம் செல் அக்வா கிடைக்கிற இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலியமா, அதாவது பிளான்ட் செல்ஸ்ல கிடைக்கிற ஸ்டெம் செல்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ஸ்கின்ல பெனிட்ரேஷன் பண்ணுவோம். அது அவங்க ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு கிடைக்கிறதுனால ஒரு 6 monthsக்கு ஃபவுண்டேஷன் போடுற ப்ராப்ளமே இருக்காது. ஒரு நம்ம ஃப்ரெஷ் லுக்கே இருக்கும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் என்ன போடல, ஆனா ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட லுக் அந்த ஒரு க்ளோனஸ் எல்லாமே நம்ம பிபி க்ளோல கிடைக்கும். ஸோ இது போக வந்து நீங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் லேசர் ஸ்கின் ரிஜுனேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது லேசர் ஸ்கின் ரிஜுனேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாடி ஃபுல்லா கூட பண்ணிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலர், கை ஒரு கலர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கை இந்த கலர் ஒரு கலர்ல இருக்கும், இந்த கை ஒரு கலர்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட வந்து நம்ம வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன்ஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா லேசர் ஸ்கின் ரிஜுனேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்பீங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அண்ட் சோசியல் மீடியால அதிகமா வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் அண்ட் பாடி கேர் ரொம்பவே அவசியம். ஸோ நம்ம டாப் டு டோ வரைக்குமே நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். வெறும் ஃபேஸ் மட்டும் தான் கேர் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம டாப் டு டோ வரைக்குமே வந்து நம்ம கேர் எடுத்துக்கணும். நம்மளோட பாடி வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோனா வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இதனாலயே என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வயசுல எனக்கு நல்லா இருந்தது ஸ்கின், நிறைய ஹேர். ஆக்சுவலி எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய ஹேர் இருந்தது, நல்லா அடர்த்தியா இருந்தது, ஸ்கின் நல்லா அழகா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன்ஸ் வந்துருச்சு, ஹேர் லாஸ் ஆயிடுச்சு, அன்இவன் ஸ்கின் டோன் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. வருமுன் பாதுகாப்பது அவசியம் இல்லையா? ஸோ அதனால நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்துக்கணும். அதாவது நீங்க வீட்லயும் எடுத்துக்கணும், வெளியே போய் நீங்க அதாவது கிளினிக்ல போயிட்டு கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரமா சேக் ஆகாம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான். இது போக வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் மேக்கப்ஸும் நம்ம கிளினிக்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லல, ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்கான்னு கூட தெரியாது. அதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா அந்த சருமம் பராமரிப்புல இதுவும் இன்க்ளூடட் தான். ஏன்னா இப்போ மேக்கப்னா ஒரு மேக்கப் மட்டும் கிடையாது. சரும பராமரிப்புல நம்ம ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது மட்டும் யூஸ் பண்ணோம்னா பத்தாது. ஸோ நம்ம பியூட்டியை ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ஒரு சர்டீன் ஏஜ்க்கு அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி லெவல் எல்லாமே வந்து கம்மியாகும். நம்ம சின்ன வயசுல இருந்த இம்யூனிட்டி லெவலையுமே வந்து நம்ம 100 வயசு வரைக்கும் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாயிட்டே வரும். அதனால நம்ம வந்து அதிகமா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னதான் எடுத்துட்டாலுமே பத்த மாட்டேங்குது. இதுக்கும் வீட்டுல அவ்வளவு முதல் அந்த காலத்துல எல்லாம் வேலை செஞ்ச மாதிரி இப்ப வேலை செய்யறது கிடையாது. இருந்தாலுமே அவ்வளவு சீக்கிரம் டயர்ட் ஆயிடும், சீக்கிரமா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருது.
ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துருது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த டயட் வந்து ப்ராப்பரா இல்லாதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாயிட்டு வருது. ஸோ அப்படி கம்மியாகும் போது அது எங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல தான் காட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கின்னை வந்து நம்ம இன்னுமே அதிகமா வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி பெர்மனன்ட் மேக்கப். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து அழகாக்கிக்கிறோம். இம்யூனிட்டி லெவல் கம்மி ஆகும் போது நமக்கு வந்து கொலஜன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். அதாவது வீட்டில் இருக்கும்போது ஹோம் ரெமடிஸ் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க கிளினிக் போறீங்க அப்படின்னாக்கா RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா உங்க ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஹேர்ஸ் ஐப்ரோஸ் ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உதிர்ந்துரும், அதிகமா உதிர்ந்துரும். ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து முதல்ல இந்த அடர்த்தி இருக்காது, தின் ஆயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் சுத்தமா போயிடும் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐப்ரோஸ் மைக்ரோ பிளேடிங் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதாவது பெர்மனன்ட் ஐப்ரோஸ். ஸோ நிறைய பேர் இந்த குரூப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் வந்து இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா கண்டிப்பா அவசியம் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு அழகா இருக்குமோ மனசு எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்ம கூட பழகுறவங்களுக்கு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பேசி தான் பாக்குறாங்க. அந்த முகமும் அழகா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட பேசவே ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மனசே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது அழகா இருக்கும். ஸோ ஐப்ரோஸே இல்லை அப்படின்னா நம்ம ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஸோ நம்ம முகத்துல பாத்தீங்கன்னாக்கா அதனாலதான் வந்து அந்த காலத்திலேயே வந்து புருவம் வில் போல் புருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ராமன்லாம் சீதாவை பார்த்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஐப்ரோஸ் வந்து வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கணும், அவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐப்ரோஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு மாதிரி மொட்டையா இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பிளெயினா ஒரு மாதிரி ஒரு 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 ஃபினிஷிங் இல்லாம இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து ஐப்ரோஸ் மைக்ரோ பிளேடிங் ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்கோம், இப்போ இருக்கிற டெக்னாலஜில பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதுவும் இருக்கு நம்ம இதுல. அதாவது ஐலாஷ் நான் எப்படி புருவம் வந்து கம்மியாயிடுன்னு சொல்ற மாதிரி ஐலாஷ் அதுவுமே வந்து கம்மியாயிடுது. அதனாலதான் நம்ம வந்து ஐலாஷ் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமா சில பேருக்கு வந்து நேச்சுரலாவே அடர்த்தியா இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போறாங்க, பிரைட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ் ஐலாஷ் வைப்போம். அது வந்து கண்ணை வந்து இன்னும் அழகா காட்டும். நீங்க ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து ஐலாஷ் வச்சிருப்பாங்க, அதனாலதான் அவங்க கண்ணு வந்து நல்லா பிரைட்டா தெரியும். அதே மாதிரி சில லென்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ லென்ஸ் எல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப் நமக்கு தேவையில்லை. பட் ஐலாஷ் வந்து இன்னும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஐலாஷ் கூட நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட அவைலபிளா இருக்குன்னு நான் சொல்ல வரேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதே மாதிரி லிப் பிளஷ். லிப்பும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூடா டீ காஃபி குடிக்கணும், சூடா சாப்பிட்றதுனால, சில பேர் ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றதுனால, ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால, அண்ட் அதிகமா பாத்தீங்கன்னா எச்சல் பட்டுட்டே இருப்பாங்க, பிச்சு விட்டுட்டே இருப்பாங்க, ட்ரை ஆகுறதுனால பிச்சு விட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட நமக்கு வந்து லிப் பிளஷ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ கிளாசி லிப்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லிப்ஸ் வந்து சீக்கிரமா ட்ரை ஆகாது, பிக்மெண்டேஷன்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஸோ நம்ம எப்படி ஒரு லிப்ஸ்டிக் போட்டா எப்படி லிப் அழகா இருக்குமோ அந்த எஃபெக்ட் அந்த அளவுக்கு என்னன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம லிப் டேன் கம்மி பண்ணிட்டு நம்ம ஒரு நீட்டான ஃபினிஷிங். பொதுவா பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே டிராயிங் பண்ணும்போது ஒரு படம் வரைகிறாங்கன்னா லிப்புக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம அதுதான் எதிர்பார்க்கறாங்க எல்லாருமே. அதே மாதிரி எஸ்பெஷலி லேடிஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ஸ் கூட வந்து லிப் பிளஷ் எல்லாம் கேக்குறாங்க, எனக்கு வந்து டேனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது லேடிஸ் வந்து இவ்வளவு டேன் ஆயிடுச்சு, இந்த ஏஜ்க்கு மேல எனக்கு இதுல தேவையா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்ப வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டெக்னாலஜில நிறைய இந்த டெக்னாலஜி நிறைய நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய நம்மள அழகாக்குறதுக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால லிப் பிளஷ் கூட நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ரவுண்ட் ஃபேஸ் வந்து அதிகமா சதை வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை வந்து கான்டரைன் பண்றதுக்காகவும், இல்லை எனக்கு வந்து டொக்கு விழுந்துருச்சு அப்படின்னு நினைச்சா அதை வந்து ஃபில்லர்ஸ் பண்றதுக்காகவும் கூட நிறைய நமக்கு வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து நம்மளுக்கு என்ன நம்ம ஃபேஸ் வந்து எப்படி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி எல்லாமே ஆக்கிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கு. இப்போ அஃபோர்டபுள் பிரைஸ்ல நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு மெயினா. ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்னத்துல குழி விழுகிறது டிம்பிள் சொல்லுவோம்.
சோ அது வந்து சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அழகா இருப்பாங்க. நிறைய பேர் உங்க ஃபேமிலிலயும் நிறைய பேருக்கு வந்து டிம்பிள் விழுந்திருக்கும். சிரிச்சா அழகா இருக்கு, புள்ளி கணத்துல புள்ளி விழுந்தா நீ பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சிரிச்சுட்டே இருக்கும்போது அழகாவே இருப்பாங்க, அந்த புள்ளி விழும்போது அழகா இருக்கும். சரி, சில பேருக்கு நேச்சுரலாவே இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து டிம்பிள் கிரியேஷன்ஸ் கூட வந்துருச்சு. சோ அது கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி என்ன இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹேர் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லையே. ஸோ ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் இம்யூனிட்டி கம்மியாகும் போது, இல்ல அதிகமா மாத்திரை எடுத்துக்கும் போது நிறைய ப்ராப்ளம், ஏதாவது இப்போ வந்து கொரோனா வந்தது, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸ் ஆனது வந்து நிறைய ஃபேஸ் பண்ணோம், நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அதுமே வந்து பெர்மனண்டா. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கிட்ட அவைலபிலிட்டியா இருக்கு. ஸோ என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து நம்ம அழகுபடுத்திக்கணும், நம்ம சருமத்தை மெயின்டைன் பண்ணணும், நம்ம கூந்தலை வந்து பராமரிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கிற ஜென்ரேஷன்ல தான் இருக்கும். நம்மளுக்கு இது முந்தின ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. ஃபியூச்சர்ல இதுக்கும் மேல என்னென்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல நம்ம வந்து கொடுத்து வச்சோம் தான் சொல்லணும். ஸோ எல்லாமே நம்ம ஆசைப்படுற மாதிரி நமக்கு வந்து ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஸோ உலகமே நம்ம கையில இருக்கிற மாதிரி இருக்கு. எதை பத்தி சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கைக்குள்ள இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம யார் மாதிரி ஆகணும், யாரோட ஸ்கின் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேர்ல வந்து அவைலபிலிட்டி இருக்கு. சோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிக்கணும், ஸ்கின் கேர் எடுத்துக்கணும், ஹேர் கேர் எடுத்துக்கணும், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோடது பாத்தீங்கன்னாக்கா வின் ஸ்கின் கேர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இங்க வந்து A to Z எல்லா சர்வீசஸுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது கூடிய வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி முகத்துல இருக்கிற அழகை வந்து மெயின்டைன் பண்றது பண்றோம். பட் அகத்துல இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை வந்து கியூர் பண்ணணுங்கிறதுக்காக அக்குபஞ்சர்லயும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரோக்கியம் ரொம்ப அவசியம், அதனால அக்குபஞ்சர்லயும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே இந்த வீடியோல வந்து சருமத்தை பராமரிக்கிறது எப்படி, அது வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜில எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பராமரிக்கலாம், அண்ட் ஹோம் ரெமெடிஸா நம்ம வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், சிம்பிளா ஒரு ரெமெடிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பத்தின கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க, சொல்லலாம். போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து இந்த வெயில் காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் டவுட் கேட்கறவங்க டவுட் கேளுங்க, நான் கடைசியா பேசி முடிக்கிறேன். யாருக்குன்னா ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நான் கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7502504225 755025 சௌமியா மேடம், நீங்க மியூட் ஓபன் பண்ணியிருக்கேன், பேசுங்க. கை ரேஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்க செக்ஷன் நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ மேடம். அவகோடோ பிளஸ் அனி சொன்னீங்களா மேடம், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க மேடம்? அவகோடோ அன்னைக்கு முன்னாடி நீம் சொன்னேன், நீம் லீஃப் ரோஸ் பெட்டல்ஸ். அது நீம் லீஃப் ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் லெமன். ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். ஓகே மேடம். நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. ஓகே மேடம். லிப்ஸுக்கு கொஞ்சம் பிளாக்கா இருந்தா அதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி சொல்லுங்க மேடம். ஹோம் ரெமெடிஸ் லிப்புக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸ்டர்னலா தான் கொடுக்குறோம். ஸோ ட்ரைனஸை வந்து நீங்க கம்மி பண்றதுக்காக நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, ஜூசஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பேக் மாதிரி போடணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி போடலாம். பொட்டேட்டோ கூட சுகர் அதை ஆட் பண்ணிட்டு அதை நீங்க அப்படியே லைட்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதை ஒரு பேக் மாதிரி கூட போட்டுட்டு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ பாயில் பண்ணுமா மேடம், இல்ல அப்படியே ரா பொட்டேட்டோ? ஓகே மேடம். அது கொஞ்சம் டேனிங் கிளியர் பண்ணும், அதனால நீங்க கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே மேடம். அந்த லிப்ஸுக்கு குங்குலியம் வெண்ணெய் அப்ளை பண்ணலாமா மேடம்?
என்ன குங்கிலியம் வெண்ணெய். அது தெரியல எனக்கு. இல்ல எங்க பாத்தீங்க? மேடம், அது இல்ல. உங்களையும் வெண்ணெய்ன்றது வந்து ஆக்சுவலா வந்து அதெல்லாம் வந்து டீடாக்ஸ் பண்ணி பாடியை கிளீன் பண்ணாம கண்டது யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க சித்தால ஓகே மேடம். சொல்றாங்க. ஆக்சுவலா சித்தால வந்து கொடுப்பாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. ஆக்சுவலா உங்க பொண்ணுக்கு கேக்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே கால் பண்ணி பேசியிருக்கீங்க. உங்க எஸ் பொண்ணை மேடம். முதல்ல நேரத்துக்கு தூங்க சொல்லுங்க. அன்டைம்ல 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் மூச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. நைட் 1 மணி 2 மணி 3 மணிக்கு படுத்துட்டு திருப்பி காலைல எழுந்து போயிட்டு திருப்பி ஈவினிங் நம்ம சன்செட் ஆகிற டைம்ல தூங்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சார் இப்ப நீங்க +2 சார். அதனால டியூஷனுக்கு காலையில 5:30க்கு போறா. ஸ்கூல்ல இருந்து வந்து ஸ்கூல்லயும் டெஸ்டுக்கு இப்ப இன்னும் லேட்டா தான் சார் தூங்குறா. மேடம் மெயினா அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நாக்க வந்து லிப்ஸ்ல இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஆமா அந்த மாதிரி சார். ஆமா பண்ணும்போது மேடம். கூட டேன் ஆகும். அது ஓகே பண்ணாம மேடம். பாத்துக்க சொல்லுங்க. அந்த பிக்க ஓகே கூடாது. மேடம். லிப் வந்து ட்ரை ஆகும்போது அந்த பிச்சு விடுவாங்க இல்லையா, அந்த பிச்சு விட்டாலுமே வந்து டேன் ஆகும். அதுவும் பண்ணாம பாத்துக்க சொல்லுங்க. ஓகே மேடம். ஆனா நீங்க ரெண்டுமே அவங்க பண்றாங்க மேடம். மேடம் அவங்க ஒண்ணுமே இல்ல, என்ன நம்ம ஸ்கின் நம்மளே தான் கெடுத்துக்கிறோம். சும்மா வந்து கைய வச்சு 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 ஏதாவது ஒரு பண்ணி பண்ணி நம்ம ஸ்கின் நம்மளே தான் கெடுத்துக்கிறோம். கைய எஸ் வந்து மேடம். ஸ்கின் கிட்ட கொண்டு போகாம இருந்தாலே நல்லா இருக்கும் ஸ்கின். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, வெல்கம். சௌமியா மேடம், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நைட்ல அன்டைம்ல சாப்பிடுறதுப்பா. அவங்க அவங்க பொண்ணு வந்து நைட்ல அன்டைம்ல சாப்பிடுறது, மிட் நைட்ல தூங்குறது, 2 மணிக்கு தூங்கி திருப்பி காலைல எழுந்து திருப்பி ஒர்க் போறது, அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆக்சுவலா உங்களுக்கு கரெக்ட் சார். இப்ப +2னால திரும்பி 5:30க்கு டியூஷன் போறா. டெஸ்ட் இருக்கனால அவ தூங்குறது 12 o'clock ஆயிடுச்சு. அப்ப டெஸ்ட்டுக்கு நான் எப்பமா படிக்கிறேன்றா. அதுதான் சார் நான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல சார். இந்த 1 year என்ன விட்டுருமா, நெக்ஸ்ட் இயர் நான் பாத்துக்கிறேன்றா. இல்ல, நீங்க படிக்க சொல்லுங்க. பட் சாப்பிடுற டைம்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் படிக்க சொல்லுங்க. ஓ மேடம், அவ சாப்பிட்றா மேடம். பட் அவ ஸ்லீப்பிங் டைம் தான் மேடம். 12க்கு முன்னாடி தூங்குறதே இல்ல மேடம். 5:30க்கு டியூஷன். ஸோ 5க்கு எந்திரிச்சிருவா மேடம். அவளுக்கு ஸ்லீப்பிங் கம்மியா இருக்கனால டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வருது மேடம். ஓகே ஓகே. சோ ஒரு 6 hours வந்து கண்டிப்பா தூங்கணும். ஓகே மேடம். அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்க. இல்லைன்னா அவங்க ஓகே. அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே அவங்க படிக்கிறது எல்லாமே மறந்து போயிடும். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. ராஜா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜா சார் இருக்கீங்களா? மேடம், நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து டீஹைட்ரேஷன் ஆகுறதுனால ஸ்கின் வந்து டர்ன் ஆகுமா? என்ன சார், புரியல? டீஹைட்ரேஷன் ஆகுறாங்க, தண்ணி கம்மியா குடிக்கிறாங்கன்னு போது ஆமா ஸ்கின் வந்து டர்ன் ஆகுமா? ஆமா. அப்படிங்களா? ஏன்னா நம்மளோட Thank- ஸ்கின்னுக்கு வந்து மெயினா மாய்ஸ்சரா இருக்கணும். சோ அந்த மாய்ஸ்சருக்கு நம்ம அதிகமா தண்ணி எடுத்துக்கணும் இல்லையா? கண்டிப்பா. சோ நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்கா லங்கும் ஸ்கின்னும் வந்து நம்ம கனெக்டிவிட்டி இருக்கும் அக்குபஞ்சர்ல. சோ ஸ்கின் இஷ்யூஸ் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ அந்த லங்ஸோட இது பாத்தீங்கன்னா மெட்டல். சோ நம்ம அதுக்கோட இது பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கணும். அதோட ஆப்போசிட் இது பாத்தீங்கன்னா, அதனால நம்ம வந்து தண்ணி அதிகமா நம்ம எடுத்துக்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில மக்கள் பண்ற முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணியே குடிக்கிறது இல்ல. எனக்கு நிறைய ஃபோன் கால். ஆக்சுவலி ஸ்கின் டேன், ஸ்கின் ரேஷஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஆக்சுவலா ஒரு 10-15 நாளா நம்ம குரூப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மர் ரிலேட்டடான கிளாஸஸ் போறோம். பட் மிஸ்டேக் பண்றது எல்லாமே நீங்க பண்ற தப்புனாலதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் உருவாகுது. பட் நீங்க அதுதான் முதல்ல சொல்றேன். ஆமா, நம்ம உடம்ப நம்ம ஸ்கின் நம்மளே தான் கெடுத்துக்கிறோம். ப்ராப்பரா அதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த இஷ்யூஸுமே வராது. அது விடுறதுனாலதான் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. சரி, நீங்க தான் எல்லாம் பாத்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை நீங்க கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க நிறைய டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வரோம், அதையாவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா டவுட் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே நிறைய இந்த மாதிரி விஷயம் பேசும்போது வந்து பப்ளிக்ல வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பட் யாரும் ஃபாலோ கண்டிப்பா. பண்ணணும், அதுதான் விஷயம். ஃபாலோ பண்ணா நீங்க ஃபாலோ பண்ணா ஏன்னா இங்க மட்டும் நிறைய அது சக்சஸ். பேருக்கு இதெல்லாம் இருக்கா, இது பண்ணுனா ஏதாவது வருமா அப்படின்னு பயந்தா இருக்கு தவிர தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு இது பண்ணுனா இதோட எஃபெக்ட் என்ன. ஏன்னா ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு விஷயம் வருதுன்னா அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் கொண்டு வருவாங்க.
பட் அதை எடுத்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்னு அவங்க எடுத்துதான் பார்க்கணும். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி நாலேஜ் இல்லாம பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டா நமக்கு இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டன்ஸ் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்போ இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் எவ்வளவு இருக்குது. இப்ப எல்லாமே ஸ்மார்ட் போன் மாறியாச்சு, எல்லாமே ஸ்மார்ட் போன்லயே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு டெக்னாலஜி வருது அப்படிங்கும்போது அதை நம்ம ட்ரை பண்ணி அதோட யூசஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம்னா பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சோ ஒரு ப்ராப்ளம் இப்படி வந்துருச்சு, இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் என்ன, இது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ் நம்ம எப்படி வந்தாலும் அது வந்து ரெமெடி ஆக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தான் ஆராய்ஞ்சு அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் தேடிக்கணும். பயந்துட்டே இருந்தோம்னா அது அப்படிதான் இருக்க வேண்டியதுதான். 99% ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே நம்ம தான். அதை நம்ம மாற்ற மாட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த 9 மணிக்குள்ள தூங்க சொன்னா யார் தூங்குறது? மேக்ஸிமம் இப்போ 10 o'clock மேல தான் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்டடீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறினால நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டைமுக்கு சாப்பிடுறது டைமுக்கு தூங்குறது அது எல்லாமே கடைபிடிக்க முடியாத கண்டிஷன்ல தான் இருக்கும். ஏன்னா இப்ப மொபைல் எடுத்தோம்னா இன்ஸ்டா எடுத்தோம்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். அது டைம் கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 12 மணிக்கு தான் 12 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மொபைல் கீழே வச்சுட்டு படுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்வைப் பண்ணி அது இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதனால அதுலயே பாத்துட்டு இருக்கோம். டைம் கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் எல்லாரோட லைஃப் அப்படி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் ஒரு வேற விதமா போயிட்டு இருக்கு. எங்க போக போகுதுன்னு தெரியல இந்த ஸ்மார்ட் போன்ஸ்னால. ஒரு வகையான அட்வான்டேஜ் இருந்தாலும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் அதுல இருக்கு. இந்த ஷார்ட்ஸ்னு ஒண்ணு கொண்டு வந்தான். இப்போ எல்லா சோசியல் மீடியா ஆப் நேம் நான் மென்ஷன் பண்ணல. ஷார்ட்ஸ்னு ஒண்ணு கொண்டு வந்ததுனால ஷார்ட் டைம்ல நிறைய விஷயம் கத்துக்கலாம்னு சொல்லி போட்டு தள்ள வேண்டியதா போனை வச்சுக்கிட்டு 30 செகண்ட்ன்றது 1 hourல நீங்க ஒரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு 100 வீடியோ 150 வீடியோ பாத்துறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு செஸ் ஆயிரும். அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்க கண்டினியூஸா நீங்க ஷார்ட்ஸ் பாக்குறேன்னு சொல்லி போட்டு என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு பாக்குறீங்க. அவ்வளவு விஷயத்த உள்ள வாங்கினீங்க. நீங்க எங்க தூங்குவீங்க நீங்க நைட்ல? யோசிக்க மாட்டாங்க. நீங்க 1 hour half an hour ஷார்ட்ஸ் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2 hour ஆகும் நீங்க தூங்குறதுக்கு. இல்ல அதான் சொல்றேன், இன்ஸ்டா ஷார்ட்ஸ் எல்லாம் போயிட்டோம்னா டைம் கூட தெரிய மாட்டேங்குது. முதல்ல சீரியல் தான் அடிக்ஷன்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து ஷார்ட்ஸ் இன்ஸ்டால இப்ப எல்லாருமே அடிக்ஷனா ஆயிட்டாங்க. குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே இப்ப அதுலதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போனோம்னா உட்காந்து பேசுவாங்க. இப்ப என்ன பேசுதுன்னு தெரியாம எல்லாம் மொபைல்ல தான் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. மொபைல் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஆயிடுச்சு. இதுக்கே அப்படின்றீங்கப்பா. ஒரு ஃபேமிலியில எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஃபேமிலி, நான் சொல்ல விரும்பல, பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க. நான் போன் பண்ணி பேசுறது இல்ல, மளிகை சாமான் மெசேஜ் அமைக்கிறாங்களாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறாங்க. இப்ப சிச்சுவேஷன் எப்படி மாறிடுச்சு பாருங்க. இல்ல மொபைல பாக்குறோம், கண்ணு போகுது, கண்ணு கீழே வந்து கருவளையம் வருது. இந்த மாதிரி விஷயம் எதனால வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கம்மியாகுது அதிகமா. குழந்தைகளுக்கு ஐ சைட் பவர் கம்மியாயிடுது. ஆக்சுவலா அவாய்ட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. இப்போ லேட்டஸ்டா வந்து ஸ்கிரீன் டைம் வந்து அதிகமாக்கிட்டானுங்க. எங்கன்னா ஸ்கூல்லயும் இப்போ மேக்ஸிமம் வந்து இன்னும் 10 வருஷத்துல நம்ம குழந்தைங்ககிட்டயும் போன் வந்துடும். அதுக்குன்னு லான்ச் பண்ணிடுவானுங்க. ஏன்னா வந்து இப்ப அமெரிக்கன் கல்ச்சர் கொண்டு வந்துட்டானுங்க. ஸ்மார்ட் டிவின்னு சொல்லி டிவி போட்டு டிவில பிளே பண்ண. அது பாத்தீங்கன்னா போனை கொடுத்தது ஆன்லைன் கிளாஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஸ்கூல் வந்து வீட்டுல இருந்தா படிக்க வேண்டியதுதான். போனு வாங்கி கொடுத்துட்டு போன்ல உட்கார வச்சுக்க வேண்டியதுதான். கண்டிப்பா மாறும். ஏன்னா இப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இப்ப நிறைய பேர் நான் பாத்திருக்கேன்ப்பா. எப்படின்னா இங்க பல டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் போறவங்க, மியூசிக் கிளாஸ்ல சேர்ந்து அதுல வந்து சிங்கரா மாறுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் போறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் தான். டைரக்ட் கிளாஸே போறது இல்லை. இப்ப 10th plus 2 ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு. இப்போ ஸ்கூல்ஸே டைரக்டா போக தேவையில்ல. இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதுறதுக்கு மட்டும் போனா போதும். அந்த அளவுக்கு ஆன்லைன் டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல்ஸே கம்மியாயிரும் நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 5 to 6 இயர்ஸ்லயே நிறைய சேஞ்சஸ். இன்னொரு 5 to 10 இயர்ஸ் எல்லாம் எப்படி ஆகும் போது தெரியல. எஃபெக்ட் நிறைய இருக்கும்பா. நம்ம நினைக்கிறோம் நம்ம டெக்னாலஜில வளர்ந்துட்டு இருக்கோம், நம்ம டெக்னாலஜில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். பட் ஆனா டெக்னாலஜில வளர்றது முக்கியம் கிடையாது. அதனால எவ்வளவு பாதிக்கிறோம் நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா டெக்னாலஜில வளர்றதுனால
ஒரு புது கொஞ்சம் அவேரா ஒரு இருந்துக்கணும். நம்ம கொஞ்சம் எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கணும். இப்ப நானே வந்து ஷார்ட்ஸ் இன்ஸ்டால போடுறேன்னா போட மட்டும் தான் செய்வேன். நான் அதுக்குள்ள போய் நிறைய விஷயம் பார்க்க மாட்டேன். சரி, என்னோட வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். அதோட வேலை முடிஞ்சது எனக்கு. எனக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு ஆள் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னும் போது வந்து நான் சர்ச்சிங்ல செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்ப நான் அதுக்கு என்ன ஒரு நாளைக்குன்றது இல்ல, வீக்லி ஒன்ஸ் வந்து குறைஞ்சிரும் ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுவேன். எப்படின்னா நம்ம சிவசிவான் பேசுவோம்ன்ற இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி இருக்கும்போது அதுல போய் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எதுல இருக்கோ அதுல போய் டிஎம் பண்ணி அதுல இருந்து ஆளை வந்து அட்ராக்ஷனான ஆளை வந்து கேட்ச் பண்ணி கொண்டு வருது. அதுதான் நான் ஷார்ட் கட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது இன்னைக்கே டைம் ஒவ்வொரு டைம்ல வந்து லேட் ஆகுது. அதே வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கிற அதுக்கு தான் ஹிஸ்டரி கிளியர் பண்ணும். ஏன்னா இதனால பல்வேறு விஷயம் நம்ம உடம்புல பாதிக்குது. அது நம்ம யாருமே புரிஞ்சுக்கிட்டு போனை வந்து கம்மி பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். என்னடா இது கோடைக்காலம் விஷயத்த சொல்லி போன் கிட்ட வர போன்னால இந்த கோடைக்காலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கண்ணு வந்து ரைனஸ் ஆகும், ஆமா கண்ணு வலி அதிகமாகணும். மெட்ராஸ் ஐன்றது வந்து இப்ப ஆரம்பிக்கல. ஒரு மழை பெஞ்சுன்னா இருக்கிற மெட்ராஸ் ஐயோட சீரியஸ்னஸ் அப்பதான் தெரியும். ஆமா, மழை அது பெய்யாத வெப்பம் வரைக்கும் அப்படியே அதிகப்படுத்தும். மழை பெய்யாத வரைக்கும் நம்ம பாடி நார்மலா போகும்பா. ஒரு மழை சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 டேஸ்ல கம்பல்சரி ஒரு மழை பெய்யும். ஏன்னா ஹீட் ஓவரா இருக்கு. ஒரு மழை ஆமா பெஞ்சுன்னா ஆமா, மெட்ராஸ்ல ஜாஸ்தி இருக்கிற ஹீட் ஆச்சுன்னா ஒரு எல்லா மழை இதுமே ஸ்ப்ரெட் ஆக வந்துச்சுன்னா ஆரம்பிக்கும். இன்னுமே அதிகப்படுத்தும். இந்த சீரியஸ்னஸ் தெரியாம போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு உடம்பு சரி இருந்தாதான், உள்ள இருக்கிற ஆர்கன் சரி இருந்தாதான் நம்ம வெளியே இருக்கிற பொருளை பார்க்க முடியும். உள்ள இருக்கிற வந்து பஞ்சபூதமா இருக்கு அஞ்சு அஞ்சு ஆர்கன் தான் முக்கியம். அந்த 5 ஆர்கனை ஃபாலோ பண்ணாலே இருக்கிற பிரச்சனை எல்லாமே சொல்யூஷன் உண்டு. தேங்க்யூ மேடம், ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம முடிச்சுக்கிறேன். ரெக்கார்டிங் ஆஃப் ஆமா. பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ அம்மா, மச். இந்த சான்ஸ் கொடுத்த அம்மா, ஆஹ், உங்களுக்கும் நம்ம சேனலுக்கும் நன்றி. நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. நான் ஊழியர் பேசுறேங்க ஐயா. நீங்க பேசிங்க தான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். நீங்க கோடை காலத்துக்கு மண்ணால பயப்படாதீங்க. மண் இருக்குது, மண்ணு பாத்துக்கோ. மண் குயில் போட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடும். உடம்புல ஈரத்தை மட்டும் நம்ம பக்காவா வச்சுக்கணும்னா நம்ம வந்து அந்த போடாதவங்களுக்கு பாதிப்பு வரும், மண்குழியில் போட்டவங்களுக்கு பாதிப்பு வராது. அதனால நீங்க அம்மாவோட நம்பர் உங்க அம்மாவுக்கு மண் ஒரு 1.5 கிலோ அனுப்புங்க. முகத்து கை கால்லாம் நல்லா ஏன்னா மண்ணில் இருக்கிற மெக்னீசியத்தை, மண்ணில் உள்ள இறை தொகைகளை இருக்க அது வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது. நீங்க இது போடும் பொழுது இந்த கண் பயப்படவே தேவையில்லை. வந்து வந்து உறிஞ்சி எடுத்துரும் அது வந்து. அதனால அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் நம்பர் அவங்களும் பயன்படுத்தட்டும், எல்லாரும் பயன்படுத்தட்டும், எல்லாரும் நலமோடு வாழட்டும். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. ஆக்சுவலா சார் வந்து ஸ்கின் பாத் ஆக்சுவலா வந்து சாண்ட் பாத்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஈடர் பாஸ்கெட் டீம்ல இருந்து ஓகே, மண்குளியல் இந்த சாண்ட் பாத்ல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து மண்புலியம். ஃபேஷியல் கூட, ஆமா ஃபேஷியல் கூட மண்ல பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி இதுல இருக்காரு அவரு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.